வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து காங்கிரஸை நீக்குவதற்கு திமுகவின் தலைமை முடிவெடுத்திருக்கிறது. ரகசிய ஆலோசனை கூட்டத்தை நடத்திய ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவிற்கு வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிஜமாகவே திமுகவிற்கு காங்கிரஸ் உதவி இல்லாமல் வெற்றியடைய முடியுமா? முதலில் ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் என்ன ரகசிய ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார் என்பதை முதலில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் அவர்கள் மாவட்ட ரீதியாக ரகசிய ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான முடிவுகளை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனையில் கட்சிகள் கள நிலவரம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் பலம் குறித்து விரிவாக பேசப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரியில் மட்டும்தான் காங்கிரசிற்கு செல்வாக்கு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் அனைத்திற்கும் காங்கிரசிற்கு சொல்லும் அளவிற்கான வாக்கு வங்கிகள் கிடையாது. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் கன்னியாகுமரி தொகுதிகளில் மட்டும்தான் நாம் பின்னடைவை சந்திக்க நேரிடும். அதிலும் குறிப்பாக திமுக களப்பணிகள் அங்கு மும்முரமாக வேலை செய்தால் அதை சரிகட்ட நேரிடும் என்பதையும் சபரீசன் அவர்களிடம் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். திமுக காங்கிரசிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் இல்லாதது என்பதையும் மாவட்ட நிர்வாகிகள் சபரீசனிடம் தெரிவித்திருப்பதாகவும், இது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் அரசியல் வருகையால் 20% வாக்கு வங்கிகள் வைத்திருப்பதாக பலரும் கூறுவதை பற்றியான ஆலோசனையின் முடிவில் அது நாம் தமிழர் வாக்கு வங்கிகளை தான் பாதிக்குமே தவிர நமது வாக்கு வங்கிகளை பாதிக்காது. கடலோர மக்களின் ஆதரவுகள் விஜய் அவர்களுக்கு இருப்பது உண்மைதான். ஆனால் ஏற்கனவே கடலோர பகுதி மக்கள் நாம் தமிழருக்குத்தான் ஆதரவுகளை கொடுப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனையின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளது. சபரீசன் அவர்கள் ஸ்டாலினிடம் என்ன ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார் தெரியுமா? காங்கிரஸ் நமது பேச்சை கேட்க வேண்டும் என்றால் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கட்டும், இல்லை என்றால் அவர்களது பேச்சை கேட்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தால் கூட்டணியிலிருந்து தாராளமாக வெளியேறலாம் என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த ரகசிய ஆலோசனை ரிப்போர்ட்டில் சபரீசன் அவர்கள் தெரியப்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.